ஹலோ கைஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும், நம்ம ஹீரோ அவனையும் குத்திருப்பான், நம்மளுக்கும் பக்கு பக்குன்னு இருந்திருக்கும். அவ்வளோதான், எந்திருவானா இல்லை பேருக்கும் தான் இம்மாட்டலான்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ காட்டும் போது ஹீரோவோட ஷர்ட் முழுக்க அப்படி ரத்தமாக உழுவுது. அங்கே ஒண்டி இல்லாமல் கண்ணு, வாய், கழுத்து எல்லா இடத்துலையும் ரத்தமாக இருக்கும். ஆனால் திடீர்னு அவனோட காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஹீல் ஆக ஆரம்பிக்குது. பரவாயில்ல, இது வந்து ஃபாஸ்டராகவே இருக்கு. உண்மையிலேயே நான் சொல்லி ஆகணும், இந்த வேம்பையரோட ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி இது நோட்டிசபிளாக இருக்கு. ஆனால் பாடி மியூட்டேஷன் வந்து செகண்டரி தான். ஆனால் என்னோட மீதி பவர்ஸையும் நான் பார்க்கணும். மான்வால அந்த அளவுக்கு தெளிவாக நம்ம ஹீரோவோட பவர்ஸை சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஹீரோவால் இமேஜினேஷன் வழியாக நம்ம ரக்குதை வெளியில் வர வைக்க முடியும். அதே மாதிரி டைமையும் உரைய வைக்க முடியும் சில பல செகண்டுக்கு. நம்ம ஈக்குன்னு ஸ்பெஷலாக அங்கே ஒரு ட்ரைனிங் ரூமும் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்தோடனே நான் எதிர்பார்த்த மாதிரியே இது பக்காவான ட்ரைனிங் ரூமாக இருக்கு. சரி, ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதா. இப்படி சொல்லும் போது அவனுக்குள்ள வேம்பையர் பிளட் அப்படி ஓடும். அந்த ஆறாவும் நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு வேவ் மாதிரி அப்படி சர்ஜ் ஆகும். நம்ம ஹீரோ அந்த வேம்பையரோட எபிலிட்டி யோசிக்க கண்ணு முன்னாடி ஒரு ரெட் கலர்ல ரொம்ப ஒரு பயங்கரமான ஃபிகர் அது அப்படியே வந்து நிற்கும். இதுதான் நம்ம ஹீரோவோட ட்ரூவான எபிலிட்டி. அதாங்க அந்த வேம்பையர் ரக்கூத். அதுதான் அது வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோவும் சொல்றான், சீக்கிரமா உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயங்கரமான பஞ்ச் எனக்கு கொடு. இப்படி அங்கே சொல்லும் போது ரக்கூத் அதோட விங்ஸை வச்சுக்கின்னு பவர் எல்லாத்தையுமே அங்கே வெளிப்படுத்தும். அங்கே பவரை வெளிப்படுத்திக்கினே விங்ஸ் அப்படியே மூடும். ரக்கூடுக்கும் உள்ள ஒரு க்ளோன் மாதிரி ஒரு இல்யூஷன் அங்கே இருக்கு. பார்க்கறதுக்கு இல்யூஷன் மாதிரி இருக்கலாம், ஆனால் அட்டாக்ஸ் அது பண்ற ஒரு விஷயமும் ரியல். இதுதான் நம்ம ஹீரோவோட எபிலிட்டியும். அங்கே மேலே வெள்ளையா இருக்குல்ல, அந்த உருவத்தை நம்ம ஹீரோவால அடிக்கடி சமனம் பண்ண முடியும். அந்த உருவமும் பயங்கர வேகமாக அதோட பஞ்ச் அடிக்கும். அதோட வேகத்திலேயே முன்னாடி இருக்க காற்று கிளிய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோட கண்ணும் அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. ஹீரோ பிளாக் பண்ணிக்கினே இதே வேகத்தோட அந்த பஞ்சு பட நம்ம ஹீரோ பின்னாடி ரக்கூதோட பஞ்ச் வேவை நம்மளால பார்க்க முடியுது. ரக்கூடோட பஞ்ச் அது அப்படியே நம்ம ஹீரோவோட உடம்பையும் தாண்டி போகுது. நம்ம ஈயோட கையும் அங்கே சுக்குநூறா உடைய ஆரம்பிக்குது. உள்ள இருக்க ஃபிங்கரு, போனு எல்லாமே அப்படியே பொடி பொடி ஆகுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அங்கே உடையுது. பட்டை இம்பேக்ட்ல நம்ம ஈயும் ரொம்ப தூரமா போய் விழுறான். அவனோட கையை அங்கே உடஞ்சிருக்கோம்ல, அப்படியே அங்கே ஒரு மாதிரி முறிஞ்சு போய் கிடக்குது கையெல்லாம். ஆனால் அப்பயும் நம்ம ஹீரோவோட முகத்தில் அந்த ஸ்மைல் போகல. இதுக்கு தான் நான் காத்து நின்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த எபிலிட்டி ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோவோட கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஈலாகும் போது அங்கே சொல்றான், சரி டைமை ஃப்ரீஸ் ஆக்குற எபிலிட்டியும் டெஸ்ட் பண்ணி பாத்திர வேண்டியதான். அங்கே எப்படின்னு இவன் சொன்னோடனே அங்கே கிரிம்சன் கிளாமிட்டி அது அங்கே ஆக்டிவேட் ஆகுது. ஒரு டொமைன் மாதிரி நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட்னு போகும்போது அந்த டொமைனு கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோவோட லிமிட் அது 5 செகண்ட் தான். 5 செகண்டா இல்லை, நீ என்னால் இன்னமும் இதை பண்ண முடியும். 5.1, 5.2 இப்படின்னு மில்லி செகண்ட்ல அதிகமாகும் போது நம்ம ஹீரோவோட கண்ணெல்லாம் அங்கே பிதிக்கி வர மாதிரி ஆகும். ஆளோட வாய், கண்ணு எல்லாத்துலேயும் ரத்தம் பொதன்னு ஊத்துது. ஆனால் அந்த டைமை அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவால் அங்கே ஃப்ரீஸ் பண்ண முடியல. ஏன்னா அவன் இன்னமும் மாஸ்டர் பண்ணல. நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த டைம் ஸ்டாப் டொமைன் அதுவும் அங்கே சுக்குநூறா போகுது. நான் யோசிச்ச மாதிரியே 5 செகண்ட் அதுதான் இந்த ஒரிஜினல் பாடியோட லிமிட்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒன்றும் என்னோட லிமிட் இல்லை இப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. இடமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்ம ஈயும் சாவும் அங்கே போயின்னு இருப்பாங்க. அட என்னப்பா, இன்னைக்கு வந்து சூரியன் அப்படியே மண்டையில் அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப. அப்படியா, எப்பயும் போல தான் எனக்கு தெரியுது. மேபி கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. நம்ம ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு வேம்பையர் டெம்ப்ளேட் அது என்னோட பாடி கூட ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சூரியனோட லைட்டு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. படும்போது ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சூரியனோட லைட்டுனால ரியலான வேம்பையர் செத்து போகிற மாதிரி நான்லாம் செத்து போக மாட்டேன். ஏய், நம்ம ஹங்டு யூனிவர்சிட்டியோட அந்த ரிஃபார்ம் அதை வந்து நீ செக் பண்ணியா இந்த வருஷத்தோடது? என்ன சொல்ற, எனக்கு புரியல. நம்ம ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான். ஏன்னா நேற்று நைட்டு வேற ரக்கூடோட ட்ரைனிங்ல ரொம்ப மும்முரமா நான் ஈடுபாடா இருந்தேன். அதனால அக்கம் பக்கத்துல என்ன ஆகுது, வெளியில என்ன ஆகுது எதையுமே நான் கவனிக்கல. அப்புறம் தான் ஆளு சொல்றான், இது வரைக்கும் ஒரு டீச்சரு கீழே எல்லாருமே அங்கே கற்றுக்கினாங்க. இப்போ வந்து அப்படி இல்லையா, ஒரு குரூப்பாக பிரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற டீச்சர் கூட கற்றுக்கணுமா. ஓய்ச்சா, அப்போனா நம்மளுக்கு ஏற்ற மென்டாரை நம்ம தேடணுமா? இல்லை, நம்மன்னு இல்லை, நான் ஒண்டி தான் தேடணும். அது நீ ஒண்டியா? எனக்கு புரியல. நீ நேற்று நைட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை நீ பார்க்கவே இல்லையா? அட்மின் வழியா ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த டோல் ஜோடியாக் பெண்டன்ட்டை யாராலையுமே அடைய முடியல. அது போக அந்த டிராகனோட பெண்டன்ட்டையும் நீ அடைஞ்சியா? அதனால நீ எங்களை மாதிரி தேடிலாம் போக வேணாம். உன் இஷ்டத்துக்கு யாரை உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே நீ மென்டாரா ஏற்றுக்கலாமா இப்படின்னு குரூப்பில் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு நீ ஸ்பெஷலாக இருக்க.
நெக்ஸ்ட் சீனில் ஒரு மிகப்பெரிய அத்லெட்டிக் ஹாலை காட்டுறாங்க. அந்த இடத்துல மென்டாரை சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லைன் இருக்கு. அதில் 1 by 1 போய் தான் இவங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதில் நம்ம சா நிற்கிற மாதிரி இருக்குமா. உடனே நம்ம ஹீரோ போகும்போது இவங்க சொல்கிறான், ஹேய் சா, நீ மென்டாரை சூஸ் பண்ணு. எனக்கு மென்டாருன்னு யாருமே இல்லை, நான் அதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கேன். அதனால இந்த இடத்த இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வரும்போது யோசிக்கிறான், மென்டாரை சூஸ் பண்ணுறதா அது போரிங்கான விஷயமா எனக்கு தெரியுது. இப்படி நம்மளால வரும்போது ஒரு கொடூரமான கில்லிங் இன்டென்ட்டோட ஒரு பிளட்டோட ஸ்மெல்லு நம்ம ஹீரோ மூக்குக்கு வரும். அது சென்ஸ் ஆனோடனே யாராது இந்த அளவுக்கு கொடூரமான கில்லிங் இன்டென்ட்டா அப்படின்னு நம்மளும் ரொம்ப ஆர்வமாக அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு ஆர்டினரியான கில்லிங் இன்டென்ட்னா கூட விட்டுருவான். ஆனால் இது ரொம்ப கொடூரமாக இருக்கு. இந்த அளவுக்கு யாரா இருக்கா, அதோட மெயின் சோர்ஸை நான் கண்டே பிடிச்சாவணும் அப்படின்னு ஆளு போக அந்த இடத்துல வந்தோடனே அவன் ரொம்ப ஆச்சரியமாக வரான். என்னையா இது, இந்த இடத்துல ஒரு க்யூட்டான பொண்ணு தான் இருக்கா, ஆனால் இங்கே தான் கில்லிங் இன்டென்ட் வர மாதிரி இருக்கு. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னடா இது, இந்த பொண்ணு கிட்டலேருந்தா கில்லிங் இன்டென்ட் வருதுன்னு. எதுக்கும் அவன் சைலெல்லாம் அங்கே செக் பண்ணி பார்க்குறான். இந்த பொண்ணு கிட்டலேருந்து வருதான் இல்லை வேற எங்கேயாச்சுலேருந்து வருதான்னு. ஆனால் அங்கே பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. ஆனால் எனக்கு புரியல, இந்த மாதிரி எப்படி ஒரு குட்டி க்யூட்டான பொண்ணுக்கிட்டேருந்து இந்த மாதிரி ரொம்ப டெரிஃபையிங் ஆறாவது. இல்லை இது வந்து மிஸ்டேக்கனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி பார்க்கறத அந்த பொண்ணும் பார்க்குறா. ஆமாம் கேடு, நீ ஆல்ரெடி அந்த ஃப்ளஷ் டீமன் ஃபிசிக், அதாங்க அந்த டெவில் இந்த ஃப்ளாஷ், அந்த டெக்னிக்கை ட்ரெயின் பண்ணியிருக்கியோ? ஆமாம், அந்த விஷயத்த நான் ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான். பார்க்குறதுக்கு இவ ஒரு சைல்டு மாதிரி இருக்கா, நான் பேசுகிற பேச்சு, அவன் நந்துக்கிற அந்த விதம், அதெல்லாம் ஏதோ பாட்டி மாதிரி இருக்கு. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த சியாஹூ அந்த பர்சன், அவனுக்கு இந்த டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் தான் சொல்லி தந்தேன். சியாஹூ அப்படின்னு பேரை கேட்கும் போது இப்போதான் ஆளுக்கு புரியுது, நம்ம லூவோட வீட்டில் ஒரு டெக்னிக் அவன் கற்றுக்கினால அங்கே ஒரு பர்சன் இருந்திருப்பான், அவன் தான் சியாஹூ. ஆமாண்டா பொடி பையிலே, அது நான் தான் இப்படின்னு அவனுக்கு மைண்ட் வைஸாக அவங்க கேட்குது. எனக்கு தெரியுமா, அந்த சியாஹூ இருக்கான்ல, அவன் 90 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டிசைப்பிளான் தான். அந்த டைமில் அவனுக்கு டெக்னிக்கை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் தெரியாது. ஸோ நான் தான் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம ஹீரோ இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இது பேசுகிற பேச்சை வச்சு பார்த்தா இது 100 வருஷத்துக்கும் மேலே வாழ்ந்த மாதிரி இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தா இந்த பெரிய பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு என்னதான் வயசானாலும் அவங்களோட ப்ரைமான டைமுக்கு போக முடியுமா என்ன? அப்படி இருக்கு, ரொம்ப அட்வான்ஸான டெக்னிக்கை கற்றுக்கிற மூலமாக உங்களோட ஸ்கெலிட்டனு ஸ்கின்னு எல்லாத்தையும் அவங்களால ஆல்டர் பண்ண முடியும். அப்படி அவங்க ப்ராப்பரான ப்ரொஃபஷனில் பண்ணால் அது ஒன்றும் இம்பாசிபிளான விஷயம் இல்லை. நான் முன்னாடி இருக்க இந்த பொண்ணு இவ பார்க்குறதுக்கு அப்படி இல்லை. என் முன்னாடி இருக்க இந்த பொண்ணு இருக்காளே, இவ வந்து என் முன்னாடி பயங்கரமாக நடிக்கிறா. அதுக்கு நம்ம ஆஸ்கர் அவார்டையே கொடுக்கலாம் போல. இப்படி நம்மளால யோசிக்க அங்கே மைண்டை ரீட் பண்ண மாதிரியே அப்படியே அவ கேட்குறா, என்னாச்சு, நான் சொன்ன விஷயத்த இன்னமும் நீ நம்பலையா? ஆமாம், நான் எப்படி இந்த விஷயத்த நம்புறது? இதுக்கு பெட்டராக நீங்கள் இப்படி நம்பலாம், நான் தான் எம்பரர் கொன்னுனேன். இப்படியால ஜோக் பண்ண அங்கே திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். அவனோட தலையை வெட்டுற மாதிரி ஏதோ ஒரு மிஷின் இருக்கும், அதுக்கு இடையில மாட்டிக்குது. மேலே ரொம்ப ஷார்ப்பான ஒரு பிளேடும் இருக்கும். அந்த பிளேடும் படுவேகமாக கீழே வர அங்கேயே அவனோட தலையும் துண்டிக்கப்படுது. இப்படி அந்த விஷயத்த முன்னாடியிலேருந்து அந்த சின்ன பொண்ணு பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுது. நம்ம ஹீரோ ரியாலிட்டிக்கு வந்தவுடனே அவனுக்கு புரியல, ஆமாம் நான் பார்த்தது அது என்ன ஹலூசினேஷனா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு கில்லிங் இன்டென்ட் அது ரொம்ப இன்சேனா இருந்துச்சு. அந்த இடத்துல என்னோட தலை அது அப்படியே 2 துண்டா போச்சு. நம்ம ஹீரோ பேசலான்னு போகும்போது வாயில லாலிபாப் வைக்கிறா. ஏய், நீ இப்போ சாப்பிட்றது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ளேவர் இது தெரியுமா? சாரி கேடு, என்னை மன்னிச்சிரு, நான் வந்து ரொம்ப ஓவரா போயிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஸ்கூல்ல ஒண்டி ரிப்போர்ட் பண்றத, இல்லைன்னா அவ்வளோதான், என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நான் எனக்கே எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி 2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ வெளியில வரதுக்கான அனுமதி இருக்கு. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி ஒண்டி பண்றத, அப்படி பண்ணா எனக்கு ரொம்ப சேடாக ஃபீல் ஆகும். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லுங்க. நான் தான் காங்கி, ரொம்ப பவர்ஃபுல்லான கிராண்ட் மாஸ்டரு. ஆனால் இந்த விஷயத்த நம்மளுக்குள்ளே வச்சுக்கோ, மற்றவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதே மாதிரி கரண்ட்டாக இப்போது ஹங்குடு யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் இருக்கான்ல, ஷி ஜிங் வேங். அந்த வேங்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கும் போது அவனை நான் பயங்கரமாக அழுவலாம் வச்சுருக்கேன். இப்படி இந்த விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆகி அப்படியே அங்கே முட்டி போட்டுறான். காங்கி, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை எனக்கும் சொல்லித்தாங்க. இது மூலமாக நானும் நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். ப்ளீஸ், ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட ஒண்டி டிசைப்ளாக சேர்ந்துட்டா அவ்வளோதான், கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும்.
ப்ளீஸ் காங்கி என்ன உங்களோட டிசிப்ளை ஏத்துக்கோங்க, நான் உங்களோட அப்ராண்டிஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனது நெக்ஸ்ட் சீன்ல அந்த அத்லெட்டிக் கிளப்பை காட்டுறாங்க. அந்த இடத்துல 5 பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்குன்னு பெரிய பெரிய பேரெல்லாம் இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க எல்லாரையுமே பார்த்துதான் சொல்றாங்களே. நான் யோசிக்கல அந்த பெரிய 5 கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து உட்காருவாங்கன்னு. ஏன்னா ஒன்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க உங்களை தேர்ந்தெடுத்துட்டா அவ்வளோதான். தேர்ந்தெடுத்தா அந்த பர்சனோட வாழ்க்கை அப்படியே மாறிடும். ஃபியூச்சர்லாம் சும்மா வேற லெவலில் இருக்கும் அவனுக்கு. ஆனால் புரியாத விஷயம் என்னன்னா, எதுக்காக இந்த 5 பெரிய கிராண்ட் மாஸ்டரும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்மேன் இருக்கிற இடத்துல உட்காரணும்? இந்த இடத்துல உட்கார்றது டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி தானே ஆச்சு இப்படின்னு பசங்க யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மை ஒன்றும் அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி ஜோடியாக் ட்ரையல் வந்து நடந்திருக்கும். அதாங்க அந்த பெண்டன்ட்டை பறிக்கணும்ல அந்த ட்ரையல். அதில் நம்ம ஹீரோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அதுக்காக தான் நம்ம ஹீரோவை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற பசங்க யாருக்குமே தெரியாது அந்த ட்ரையல் இது லைவாக ஹங்டு யூனிவர்சிட்டி முழுக்க ப்ராட்காஸ்ட் ஆச்சுன்னு. அதில் ட்ரெயினோட ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷனு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ணாங்க. அதாவது அந்த ட்ரையலுக்கு போகும்போது ரியலான பேட்டில் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு லீடர்ஷிப்பாக அவங்க இப்படி வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, எத்தனை பேரை கொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் அவங்க ரெக்கார்ட் ஆச்சு. இதுலேயும் நிறைய பேர் பேனிக் ஆனாங்க. நிறைய பேர் ஒன்றுமே பண்ணலை. சில பேர் ரொம்ப காம ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் இதுலேயும் என்ன ஹைலைட்டான விஷயம்னா ஜோடியாக் பெண்டன்ட் அதை பறிக்காம இருந்தாங்களே அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் எதை பேஸ் பண்ணினா அவங்களோட ஸ்கில்ஸு அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான். இதுலேயும் ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோரு எல்லா கேட்டகரியிலையும் கொண்டு வந்தது வேற யாரும் இல்லை, நம்ம தான். ஆளு இருக்கிற எல்லா ஜோடியாக் பெண்டன்ட்டையும் தான். அது போக முக்கியமாக அந்த டிராகன் மாஸ்க் பர்சன் அவனையும் அவன் கொண்டுட்டான். அது இத்தனைக்கும் அந்த ட்ரையலோட பாட்டா கூட இல்லை. யூஸ்வலாக யாராச்சும் அந்த பர்சனை கொல்றதுக்கு போனால் அவ்வளோதான் அவங்களோட கதையை முடிஞ்சிடும். ஆனால் அவனையே நம்ம ஹீரோ கொண்டு இருக்காங்க. அதனாலேயே பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸாக இருக்கிற இவங்களே இங்கே வந்திருக்காங்க. அது ஒண்டியில் அந்த டிராகன் பர்சன் இருக்காங்க சூப்பர் கம்ப்யூட்டர் நோவாவால் கிரியேட் செய்யப்பட்ட ஒரு பர்சன் தான். அதுவும் யாரை வச்சுனா ஷியா நேஷன்ல மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தான் ஃபூ ஹாங் ஷாங்னு பர்சனை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். பெரிய கிளாஸ் டஞ்சனுக்கு போனாங்க. அந்த இடத்துல 3 கிராண்ட் மாஸ்டர் மிஸ்ஸிங்கு. இதில் ஒரே ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஒண்டி தான் வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னாங்களே. இது வேற யாரும் இல்லை, அது இவரு தான். இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இவரு தான். ஹங்டு யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணாரு. அப்படிப்பட்ட பர்சனோட காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸு மார்ஷியல் ஆர்ட்ஸு எல்லாத்தையுமே அவங்க காப்பி பண்ணி அப்படியே ரெப்ளிகாவா அந்த பர்சனை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இதுலேயும் ஹைலைட் என்னன்னா அவரோட ஃபுல் பொட்டென்ஷியலை அங்கே கிரியேட் பண்ண முடியல. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டரே வந்தாலும் அவங்க தோத்து தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கிரியேட் பண்ணாங்க. அதையே நம்மளால நொறுக்கிட்டான். அதனாலே ஹங்டு யூனிவர்சிட்டியில் இருக்க மாஸ்டரு கிராண்ட் மாஸ்டரு இவங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோக்குள்ள ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் இருக்கு, அவனால் இதுக்கு மேலேயும் முன்னேறி போக முடியும். அவனோட க்ரோத் அது கிராண்ட் மாஸ்டராவோ ஈவன் பாசிபிளி கிரேட்டான ஒரு கிராண்ட் மாஸ்டராக கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட போகலாம். அதனாலேயே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இந்த அந்த பையன் எங்களில் யாரை தேடி வந்து மென்டாரா தேர்ந்தெடுக்க போறான்னு அப்படின்னு அந்த 5 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடா உட்காந்து இருக்க. இன்னொருத்தரும் ஓடி வராரு. பேட் நியூஸ் டீனு, என்ன ஆச்சுன்னா இந்த இருக்கான்ல அந்த பையன் ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஃபேக்கல்ட்டி மெம்பரா இருக்கிற காங்கி அவங்கள தான் மென்டாராவும் தேர்ந்தெடுத்திருக்கான். என்ன அது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க உட்காந்து இருக்கிறதே நம்ம ஈக்காக தான். ஆனால் நம்ம என்னன்னா காங்கி அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கான். சீன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வந்து அங்கே ஹீரோவும் காங்க பயங்கரமாக கட்டி பூச்சுன்னு இருக்கான். அங்கே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இருக்கான். ஆமாம் என்னடா உனக்கு வேணும், நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டாக மாறணுமா? ஆமாம் மாஸ்டர், உங்களை நான் மாஸ்டராக ஏற்றுக்கிறேன். நான் உங்களுக்கு டிசைபிளாவோ இல்லை அப்ராண்டிஸாவோ இருக்க ஆசைப்படுறேன். கட்டி பூச்சுன்னு இருக்கும் போதே நம்ம ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான், இவங்க ஒண்டி பாட்டியா இல்லாமல் ஒரு யங்கான பொண்ணாக இருந்தாங்கன்னா அவ்வளோதான். இப்போதைக்கு நான் பண்ண வேலைக்கு 3 வருஷமாச்சு எனக்கு ஜெயில் காய்ச்சிருக்கோம். ஆனால் கவலை வேணாம், இவங்க ரொம்ப வயசான பாட்டி தான். அப்படி இருக்கும்போது பிரச்சனை ஆகாது. அவங்க சொல்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இந்த ஹங்டு யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீ கேட்குற விஷயத்த பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்மளால எங்கே விடுற மாதிரி இருக்கான். டீச்சர் நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு 1 hour இல்லை 2 hour அப்படின்னு ஒரு வீக்கில் அனுமதி இருக்குன்னு. அது போதும், நீங்கள் டிசைப்லாம் என்னை ஏற்றுக்கோங்க. இங்கே ஒண்டி அப்படி பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு ஃப்ரீடமாக நான் வாங்கி தரேன். காங்குக்கும் இந்த விஷயம் தானே வேணும். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. என்னது உண்மையாவா? அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னை ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம காங்குக்கு என்னன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு 2
டவரோ ஏதோதான், அதனால எப்படியாச்சும் ஃப்ரீடம் கிடைக்காதா அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிற நம்ம ஈயும் அதை பயன்படுத்திக்கணும். இப்படி இவன் சிரிக்கும் போது திடீர்னு அங்க ஒரு வாய்ஸ் கேட்கும், நில்லுங்க, நீங்க எப்படி இந்த பையனை டிசிப்ளா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த 5 கிராண்ட் மாஸ்டர்ஸும் வராங்க. ஒருத்தங்க அவங்களோட ஆர்எஸ் வெளிப்பாத்திக்கினே வரும்போது காங்கும் இதை பார்த்துட்டு, அட வந்துட்டாங்கப்பா பிஸியான பாடி கார்ட்ஸ். சீனியர் காங், நீங்க இதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணீங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃப்ரீயா கிடைக்கிற இந்த டைம்ல இன்டராக்ட் பண்ண மாட்டீங்கன்னு. ஏன்னா அவங்களோட கரண்டான மென்டல் ஸ்டேட் அது ஒன்றும் ஸ்டேபிளா இல்லை. இப்படி இருக்கும் போது நீங்க என்னன்னா இவனை அப்ராண்டிஸா ஏத்துக்கிறீங்க, அது ஒன்றும் இல்லாம உங்களோட ஸ்டேட்ல இவனை டீச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆமா காங்கி, நீங்க பண்றது சரியில்லை காங்கி, நீங்க வீட்டுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, நான் அந்த விஷயத்த பண்றேன். அதே மாதிரி தம்பி, உன்னோட பேரு என்னது? அதை நான் கேட்கவே இல்லை. மாஸ்டர், என்னோட பேரு ஈ. ஆல்ரைட்டி, என் கூடிய வா, என்னோட வீட்டுக்கு போகலாம். அப்புறம் ஹங்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அதை காட்டுறாங்க. அங்கதான் காங்கியோட வீடோ இருக்கு. அதுக்குள்ள ரொம்ப டீப்பான பகுதியில இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே சைட்ல அங்க இங்கன்னு பார்த்துனே வருவான். ஆமா டீச்சர், இந்த மாதிரி இடத்துலயா நீங்க வாழ்றீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இஷ்யூ ஆயிருக்கும், அதனாலேயே என்னால நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும். இப்போ இந்த ஹங்டோ யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா, என்ன இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இதுல அடக்கி வச்சிருக்காங்க. ஆனா லக்கிலி ரீசெண்டான இயர்ஸ்ல நான் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கினேன். அதனால அந்த அளவுக்கு பழையபடியான மாதிரிலாம் இப்போ ஆகுது. அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த இடத்துல நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா என்ன? ஆமா, என்ன யோசிக்கிறீ? இந்த மாதிரி என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? என்னது பயமாவா? அப்போனா என்ன வெட்டி கிட்டி போட்டுருவீங்களா என்ன? லிஃப்ட்டும் ரொம்ப கீழே போகுது, -666 அப்படின்னு வர ஃபைனலி நம்ம காங் வாழ்ற அந்த இடமும் வருது. ஆமா, எதுக்காக இந்த ஸ்பேஸ்? ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி இடம் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு. அப்படி இருக்கும் போது இது ஏன் இப்படி இருக்கு? நான் இந்த இடத்துல நான் ஒண்டி தானே இருக்கேன், நான் ஒண்டி போற மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. ஒரு டைமரோடும் 13, 12, 11. ஆமா டீச்சர், அது என்ன டைமரு? அங்க 11க்கு வர இதை பாக்குற காங்கியும் உயிர் போற மாதிரி அப்படி ஓடுறா. ஐயோ டைம் ஆகுது, சீக்கிரமா உள்ள போகணும். நம்ம ஹீரோக்கு புரியல. அட டீச்சர், என்னது அது? அடே பைத்தியக்காரா, இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரமா உள்ள வா. கரெக்டான டைம்ல நான் உள்ள வரலன்னா அவ்வளவுதான், ஹங்டு யூனிவர்சிட்டிக்கு நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தங்களும் ரொம்ப கொடூரமா என்ன ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால சீக்கிரம் இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு எப்படியோ உள்ள வந்துடுறான். கரெக்டா 0க்கு வரும்போது அந்த டோரும் பயங்கர வேகமா லாக் ஆகும். அங்க வித்தியாசமா ஒரு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனோடனே நம்ம ஹீரோக்கும் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. ஏன் தெரியல, என்னோட மார்ஷியல் எனர்ஜி அது வெளியிலேருந்து அது அந்த அளவுக்கு என்னோட பாடியில சரியா கேதரே ஆகல. அப்போனா இந்த பேரியருக்குள்ள இருக்கும் போது நம்மளோட மார்ஷியல் எனர்ஜி அது இன்னமும் வீக் ஆகுமா? இவன் யோசிக்கிறத நம்ம காங்கும் கரெக்டா படுத்த மாதிரி அப்படியே அங்க சொல்றாங்க. ஆமா, நீ யோசிக்கிற மாதிரி இது எனக்கு ஒரு பிரிசன் மாதிரி தான். இடம் பிரிசன் அப்படின்னு பேருக்குன்னு சொல்லிக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வெளியில இருந்து பார்க்க இது ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா இது பார்த்தேன்னு வச்சுக்கேன் இது ரொம்ப பெருசா இருக்கும். இது 3 ஸ்பேஸா அவங்க டிவைட் பண்ணிருக்காங்க. ட்ரைனிங் ஏரியா, ரெஸ்டிங் ஏரியா, சமைக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரிலாம். இந்த இடத்துல குறை அப்படின்னு எதுவுமே அங்க இருக்காது. என்டர்டைன்மெண்ட், ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. என்ன ஒண்ணு, அங்க மார்ஷியல் எனர்ஜியை அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியாது. நான் அந்த அளவுக்கு போர் ஆக கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி இவங்க மாத்திருக்காங்க. அங்க இப்படின்னு அவ பாத்துக்கிறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இவ என்ன சொன்னா இது ஒரு பிரிசனா? பேசிக்கலா இந்த இடத்த பார்க்கும்போது இது ஒன்றும் எனக்கு பிரிசன் மாதிரி தெரியல, இது ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எல்லா விஷயமும் கிடைக்குது. சீன் அப்படியே நம்ம பிரின்சிபலை நோக்கி வருது. பிரின்சிபல் ஜிங் வேங் அவருக்கும் அவங்க செய்தி வருது. நம்ம ஹீரோ அவன் காங்கியோட டிசைப்பிளா மாறி இருக்கானு. அதுக்கு பெருசா ஒரு ஷாக் ஆகல. சரி அப்படியே அவன் பண்ணட்டும். ஏன்னா நம்ம ஹங்டு யூனிவர்சிட்டியோட கோல் அது ஒன்றும் மெட்டிய டேலண்ட்டை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஃபியூச்சரோட மிகப்பெரிய டேலண்ட்டை நம்ம ரைஸ் பண்ணணும். நம்ம ஷியா நேஷனை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஜீனியஸ் எப்பயாச்சும் தான் ஒரே ஒரு வாட்டி பிறப்பான். அப்படி இருக்கும்போது அவனை ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரீயாக அவனுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ண வைக்கணும். அதனால அவன் காங்கி கூட ட்ரெயின் பண்ணட்டும். இப்போ இது ஒரு ஸ்பெஷலான ட்ரைனிங் கேம்ப் அவனுக்கு இருக்க போகுது. எல்லாரை விடவும் நம்ம ஹீரோ இன்னமும் அதிகமாக அங்கே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பிரின்சிபலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது. காங்கியோட ரூம்ல தான் நம்ம ஈயோ இருக்கான. எல்லா விஷயமும் இப்போ ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா நம்ம காங்கியோட மைண்டு அது ஒரே மாதிரி இருக்காது. சில டைம் ஒரு சைக்கோ மாதிரி அவன் மாறிடுவா. அவளோட ஸ்டேட் அது இப்போ நார்மலா இருக்கு, ரிஸ்க் 5% அப்படின்னு காட்டுது. ஆனா நம்ம ஈயால சர்வே ஆக முடியுமான்னு கேட்டா அதுதான் டவுட். ஏன்னா
89.9% சர்வே ஆக மாட்டான் அப்படின்னு காட்டுது. அங்க ரெஸ்கியூ பண்ண போனாலும் 95.3% கண்டிப்பா ஆளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் அங்க ஷோ ஆகுது. காங்கியோட பவர் வந்து ரொம்ப அதிகம். அங்க அவன் போயிருக்கானா அவன் ரெடியா தான் இருக்கணும். ஏன்னா அன்கன்ட்ரோலபிளான பவர் இது. அதனால தான் வெளியில வரக்கூடாது, வெளியில போகக்கூடாதுன்னு அவளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஷியா நேஷனுக்கு மிகப்பெரிய மாஸ்டர் வேவ் வந்தா வேற வழி இல்ல, தான் ஒரு வெப்பனா நாங்க பயன்படுத்துற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அங்க போயிருக்கானா, அவனால அங்க என்ன பண்ண முடியுதோ அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஷியா நேஷனுக்கு இப்போ டைம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அடுத்த பக்கம் முட்டாளோட கேங் இருக்கு. ஒருத்தங்க என்னன்னா மிஷினை வச்சு அந்த நேஷனையே மிஷினை வணங்க வைக்கிறாங்க. அதையும் கல்ட்டு கும்பல் மாதிரி அங்க இருக்கிற மக்களும் நம்பின்னு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. இன்னமும் டைம் இல்ல, அதனால இவங்களையும் கண்டுக்க முடியாது. நியூ ஜெனரேஷன் ஏதாச்சும் பண்ண வேண்டியதான், இப்போ ஏதாச்சும் பண்ண முடியும் இப்படின்னு இவரு வந்து ஏதோ ஒரு நார்த்தன் நேஷனை பத்தி சொல்றாருல, அது என்னன்னு நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் புரியாது, என்னதுரா இது நார்த்தன் நேஷன் அப்படின்னு இவர் பேசுறாருன்னு. நார்த் பக்கத்துல ஒரு மேடான சயின்டிஸ்ட் இருப்பான். அவன் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க பண்ற வேலையை பத்தி தான் இவர் சொல்றாரு. அது இப்போ சொன்ன ஸ்பாயில் ஆயிடும், போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அது காம்ப்ளெக்ஸா போகும். சீன் அப்படியே நம்ம காங்கியோட ட்ரைனிங் ரூம் நோக்கி வந்த அந்த இடத்துல காங்கியும் நந்து வரும்போதே சொல்றான், நான் பல வருஷம் வச்சு மற்றவங்களுக்கு டீச் பண்ணி, சரி நீ ஆசைப்படுற மாதிரி நம்ம 2 பேரும் சண்டையிடலாம். ஆனால் சண்டையிடுறதுக்கு முன்னாடி உங்களோட பவரை நீங்கள் சப்ரெஸ் பண்ணிப்பீங்கள. ஓப்ஸ், நான் மறந்துட்டேன். நீ சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகமே வருது. டீச்சர் காங்கி, நான் ரெடியாக இருக்கேன். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா இப்படின்னு நாங்கள் சொல்ல நம்ம ஹீரோவும் மனசுலேயே யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி மாட்டிக்கின மாதிரி அந்த இல்யூஷனில் திரும்பவும் நான் மாட்ட விரும்பலை. அதனால அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கணும் இப்படி இவன் யோசிக்க. ஆனால் காங்கியோட வேகம் இருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அவளோட முகமே ஒரு டெரிஃபைங்கான டெவில் மாதிரி மாறும். அண்ணன் மூடி திறக்கிறதுக்குள்ள அங்கே கழுத்து கிட்ட கை போகும். அட, நான் என்ன யோசிச்சேன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்லியான பேட்டில் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் இவங்க என்னன்னா டைரெக்டாக என்னோட வைட்டல் ஸ்பாட்லேயே தாக்குறாங்க. நானும் எத்தனையோ வாட்டி இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டாச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழியை கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஒரு புக்கு மாதிரி நான் பண்ணுற ஒரு விஷயத்தையும் அவங்களால கணிக்க முடியுது. சரி, இப்போ என்கிட்ட வேற வழி இல்லை, இப்போ நானும் ஃபுல் பவரை இறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல நம்ம ஹீரோ அவனோட பிளட் லைன் அவைக்னிங் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட டிமோரா ஃபார்முக்கு வர அடிக்கலான்னு போகும்போது அவ ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். ஏய் பரவாயில்ல, நீ வந்து உன்னோட பிளட் லைன் அவைக்னிங் அதை பயன்படுத்துறியா? இது மூலமா உன்னோட ஸ்பீடு டிஃபென்ஸு எல்லாமே பல மடங்கு ரொம்ப அதிகமாயிடும். கவுண்டரும் உன்னால பண்ண முடியும். இது நல்லா இருக்கு. ஆனா தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இதால ஒன்றும் என்னை தடுக்க முடியாது. ஏன்னா நீ யோசிக்கிறதை விட நான் பல மடங்கு ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கேன் இப்படின்னு பின்னாடி வர அவளோட கையும் ஒரு லப்பர் மாதிரி அப்படியே நம்ம ஹீரோட கையை பிடிக்குது. நம்ம ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. டப்புன்னு மடக்கி ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறா. நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல, அப்படி வலிக்குது. ஆனு கத்துறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. அடுத்த எபிசோடு இன்னமும் தரமாக இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரோட ஃபைட்டு ரொம்ப தரமாக போகும். அதனால தப்பி தவறி கூட மிஸ் பண்ணுறாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.